தங்கமயில் கடையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தங்கச்சி வந்துட்டு சுடர் வந்து தங்கமயிலை பார்க்குறதுக்காக கடைக்கு வராங்க. கடையில் இருக்க அங்கே தான் மாமாவை பார்க்குறாங்க. என்ன சுடர் நீ இங்கே வந்திருக்க? ஆமாம் அக்கா வீட்டில் இல்லை இருக்கான்னு சொல்ல. அப்படியா மாமா, அக்கா கடையில் இருப்பான்னு நினச்சல, நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல. ஆமாம் என்ன விஷயம், அக்காவை பார்க்க வீட்டுக்கு போகாமல் கடைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பா கூட இன்றைக்கி கடைக்கு வரலையேன்னு சொல்ல. அப்பா வேலை விஷயமா வெளியே போயிருக்கார் மாமான்னு சொல்ல. அவருக்கு இந்த கடையை விட்டால் வேறு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கேட்குறாங்க. அதுக்கு சுடரும் இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்க. அக்காவுக்கு பிறந்த நாள் மாமா இன்னைக்கு, அதான் அப்பா விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டேன்ட்டாரு, அவர் கேக் பாயிண்ட் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் மாமா அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறேன், இன்னைக்கு தங்கமயிலுக்கு பிறந்த நாளா அப்படின்னு கேட்க. அட ஆமாம் மாமா, ஏன் அக்கா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா கூட இந்த கடை பக்கம் வரவே இல்லையே சுடரு அப்படின்னு கேட்க. அப்பா இன்னைக்கு கடைக்கு வரல மாமான்னு சொல்கிறாங்க. அதான் ஏன்னு கேட்டேம்மா அப்படின்னு உடனே சரவணன் கேட்க. அது ஒன்றும் இல்லை மாமா, அம்மாவும் அப்பாவும் இங்கே சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்க மாமா, எனக்கும் வீட்டில் தனியாக இருக்க போர் அடிச்சுது, அதான் அக்கா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல. அப்படியா, அக்கா வீட்டில் தான் இருப்பான்னு சொல்ல. ஏன் மாமா நீங்கள் அக்காவுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணலையான்னு சுடர் கேட்குறாங்க. என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்க. அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே மாமா, அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க. இன்னைக்கு தங்கமயிலுக்கு பிறந்த நாளா அப்படின்னு அதிர்ச்சியாக. ஆமாம் மாமா, இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள், அவளுக்கு சர்ப்ரைஸாக நான் வந்து விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஏதோ கிஃப்ட்டு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல. சும்மா விளையாடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சரவணனும் மாமா நான் எதுக்கு இதில் விளையாட போகிறேன், இன்னைக்கு உண்மையிலேயே அக்காவுக்கு பர்த்டே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே சரவணனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சரி வாமா போகலான்னு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுக்க வந்தப்போ கையும் களமாக சிக்கினப்போ அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் வந்துட்டு இங்கே தங்கமயிலுக்கு பிறந்த நாள், அதனால விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு சுடர் சொல்கிற விஷயமும் அன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயமும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஏதோ இதில் இருக்குன்னு சரவணனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. கண்டிப்பாக சுடர் போய் சொல்லக்கூடிய ஆளு கிடையாது, இன்னைக்கு தான் தங்கமயிலுக்கு நிஜமான பிறந்த நாளாக இருக்கணும். ஆனால் அன்னைக்கு அவங்க அப்பா வந்து எதிர்த்த வீட்டில் போய் சிக்கி மாட்டி இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவர் போய் சொல்லியிருக்காரு. அப்போது அவர் வந்த விஷயம் வேறு ஏதோவாக தான் இருக்கணும். அன்னைக்கு மாமா திருடுன்னு சொல்லி கத்துனதுக்கு பிறகுதான் அவர் பயந்து ஓடிருக்காரு. அப்போ அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது எதுக்காக, உண்மையிலேயே திருட தான் வந்தாரா? இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோட வண்டியை ஓட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் தங்கமயில் இருக்க. சுடர் வந்ததை பார்த்து அட சுடரு நீ வரேன்னு சொல்லலை, உள்ளவா உள்ளவான்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே கோமதியெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்க. இங்கே வந்து உட்காந்துருக்க சுடர் எதுக்காக வந்தான்னு தெரியுமாமான்னு சொல்லி கேட்க. எதுக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அக்காவை பார்க்க வந்திருப்பான்னு சொல்லும்போது அதான் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல. பின்ன வேறு எதுக்குடா சுடர் இந்த வீட்டுக்கு வர போகிறா, தங்கமயிலை பார்க்க தான் வந்திருப்பான்னு சொல்ல. இன்னைக்கு தங்கமயிலுக்கு பிறந்த நாள், அதான் வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு எங்க சுடர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. டேய் சும்மா விளையாடாதரா, ஒருத்தவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிறந்த நாள் தான் வரும், இப்போதானடா ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பர்த்டே கொண்டாடுனா அப்படின்னு சொல்ல. தங்கமயில் அதிர்ந்து போய் கிளம்பி நிற்க. கூடவே சுடரும் கிளம்பி நிற்கிறாங்க. சுடருக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. ஆர்வக்கோளாறுல எங்கள் அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ சுடரும் அதிர்ச்சியில் கிளம்பி தான் நிற்கிறாங்க. சுடரு நீயே உண்மையை சொல்லிடு, நான் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன், குடும்பத்தில் உன்னை மட்டும்தான் நான் முழுசாக நம்பவும் செய்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல. அது வந்து மாமா அப்படின்னு சொல்லி நிற்க. தங்கமயில் தலையாடுறாங்க. என்னடி நடக்குதுங்க, உன் தங்கச்சி என்னன்னா இன்னைக்கு தான் பிறந்த நாள்னு சொல்கிறான், அன்னைக்கு உங்கள் அப்பா உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதுனால வீட்டில் எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடணும், உண்மையிலேயே உன் பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. அது வந்து அப்படின்னு சொல்ல. ஆமாம் நானே கண்டுபிடிக்கிறேன், இதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி இங்கே தங்கமயிலை பார்க்குறாங்க. அங்கே சுடரை பார்க்குறாங்க. சுடர் உண்மையிலே தங்கமயில் இன்னைக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லி கேட்க. ஆமாம் மாமா அக்காவுக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் அப்படின்னு அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. சுடரும் இல்லை அது வந்து அது நட்சத்திர பிறந்த நாள், இன்னைக்கு தான் ஒரிஜினல் பிறந்த நாள்னு சொல்ல. அது எப்படி பல மாதங்களுக்கு முன்னாடியே நட்சத்திர பிறந்த நாள் வரும், என்னடி எனக்கே காது குத்திரியான்னு அங்கே தங்கமயிலை பார்த்து அங்கே கோமதி கேட்க. தங்கமயில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. வேற வழி இல்லாத சரவணன் நேராக உள்ளே போகிறாங்க. ரூமில் இருக்க அந்த தங்கமயிலுடைய ஆதார் கார்டை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா இன்னைக்கு தான் பிறந்த நாள் எல்லாமே. அதை எடுத்துட்டு வெளியே வர எங்க சரவணன் அம்மா நீயே பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஆமாண்டா இன்னைக்கு தாண்டா பிறந்த நாள்னு போட்டிருக்குன்னு எங்க கோமதி சொல்ல. வருஷத்தை பாருமா அப்படிங்கிறாங்க. வருஷத்தை பார்க்குற எங்க கோமதிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா சரவணனை விட ஒரு வயசு அதிகமாக இருக்கு. இவ
என்னடா உன்னை விட ஒரு வயசு கூட போட்டிருக்குன்னு சொல்ல, அது இல்லத்த, என்னை சேர்க்கறதுக்கு முன்னாடி தப்பாக போட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது, என்னடி உனக்கு 26 வயசு, அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது 30 வயசு, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஒன்றும் ரொம்ப வருஷம் ஆகலையே, அதுவும் இல்லாமல் இவனை விட ஒரு வயசு அதிகமாக போட்டிருக்கு, உண்மையை சொல்ல போறியா இல்லையாம்மா இல்லைன்னு கேட்க, ஐயோ அக்கா வாழ்க்கையில் நானே விளையாடிட்டேனா என்ன அப்படின்னு சுடர் தவிச்சு போய் நிற்க, சுடரு உன் அக்கா உண்மையை சொல்ல மாட்டா, உண்மையிலேயே உன் அக்கா பிறந்த வருஷம் எதுன்னு சொல்ல, அதில் இருக்கிறதா மாமா உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடரும். இதை கேட்ட தங்கமேலும் சரி, வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. தங்கமேலுக்கு ரொம்ப கோபமும் இங்கே சுடர் மேலே வரத்தான் செய்து சுடரை பார்த்து மறைக்க, இப்போ எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து மறைக்கிறேன், உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் நல்ல பொண்ணுன்னு பார்த்தா அது உன் தங்கச்சி சுடர் மட்டும்தான் சொல்ல, என்னடா எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி கோமதி உட்கார தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற சரவணன் கோமதியை கிளப்பி விடுறாங்க. என்னடி உன் தங்கச்சி சொல்கிறது எல்லாமே உண்மையான்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அது வந்துன்னு சொல்ல, அப்போ உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு, எந்த இடத்துலையும் உனக்கு மாப்பிள்ளை அமையல, கடைசியில் எங்க குடும்பத்தை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, அன்னைக்கு ஏண்டி உன் அப்பா வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற எதுக்குமா வந்திருப்பாரு, திருடுறதுக்கு தான் வந்திருப்பாரு, அன்னைக்கு தானே மாமா திருடன் சொல்லி சத்தம் போட்டதும் பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காரு, அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அதாம்மா அன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்ல, இல்லைங்க அது வந்துன்னு சொல்லி தங்கமேல் நிற்க, ஏய் ஜி நீ பேசவே பேசாத, உன்னெல்லாம் இங்கே நான் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல, டேய் இருடா சரவணா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்றாங்க. இல்லம்மா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் எந்த முடிவையும் இனி நானே எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்பாவே இந்த முடிவை தான் எடுப்பாரு, இவ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, இனி இவ கூட என்னால் வாழவும் முடியாது, எத்தனை போய் எத்தனை பித்தலாட்டம், இதுல கடையில வந்து இருந்துகிட்டு ரொம்ப நல்லவளாட்டம் நடிக்கிறது வேற, எதுக்கு இந்த நடிப்பெல்லாம், இப்பவே இந்த குடும்பத்தை விட்டு போ, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இங்க திட்டவும் செய்றாங்க. திட்டின உடனேயே இங்க தங்கமையில இங்க பயங்கரமா அழுதுட்டு நிக்க, அடியே உன்னை நம்பினது எங்க எல்லாமே மோசம் போயிட்டோண்டி, என் பையன் வாழ்க்கையில் வந்து இப்படி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டியடி, அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எத்தனை போய் உன் குடும்பத்தோடு சேர்ந்து நீ போய் சொல்லியிருக்க, அம்மாடி சுடரு நீயாவது இந்த குடும்பத்துலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தள்ளி போய்க்கமா, அதான் உனக்கு நல்லது, இல்லைனா உன்னையே இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களோடய மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அத்தை அக்கா பாவம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, இல்லைம்மா அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ என் பையன் தான் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க, என் பையன் எடுக்கிற முடிவில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கோமதியும் பாண்டியன் வர்றதுக்கு முன்னாடியே தங்கமயிலையும் இங்கே சுடர் கூட வீட்டுக்கு அனுப்பி வைக்க தங்கமயில் அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க. இனி இந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாதுன்னு பெட்டி படுக்க எல்லாத்தையும் வெளியே தூக்கி எறிகிறாங்க. மனசு உடஞ்சி உட்காந்துருக்காங்க. சரவணனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, ஏன்னா தன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உண்மை எவ்வளோ பெரிய பொய்யை வந்துட்டு இவ சொல்லியிருக்கா அப்படின்றத நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்துருக்க செய்கிறாங்க. சுடர் வீட்டுக்கு தான் அக்காவை கூட்டிகிட்டு போக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்த அம்மா அப்பாவை பார்த்துட்டு இங்கே அழுதுகிட்டு ஓடி போய் கட்டிப்பிடிக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சுடர் விஷயத்த சொல்ல, ஏன்டி இப்படி இருக்க, கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா, அன்னைக்கு நடந்த விஷயத்த உங்கள் அப்பா தாண்டி சொல்ல வேண்டான்னு சொன்னார், உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருந்தா இன்னைக்கு நீ போய் இப்படி தங்கமயில் பிறந்தநாள் இதுதான் சொல்லி போய் நின்று இருக்க மாட்டேன், நானே இன்னைக்கு ஃபங்க்ஷன் அது இதுன்றதுனால அறக்க பறக்க கிளம்புனதுனால தங்கமயில் பிறந்தநாள்ன்றதே மறந்துட்டேன், இப்போ இவளாலேயே என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சேன், ஒரு பக்கம் அழுக இன்னொரு பக்கம் தங்கமயில் அழுக, அக்கா சாரிக்கான்னு சொல்ல, நீ என்னடி பண்ணுவ, இவங்க சொன்ன போய்க்கு நீ என்னடி பண்ணுவேன்னு இங்கே தங்கமயில் இன்னும் அழுகிறாங்க. இனிமேல் அந்த கடை பக்கம் கூட போக முடியாதான்னு அவங்க அப்பாவுக்கு அந்த கவலை. இங்கே பாக்கியம் பார்த்து முறைக்க மாணிக்கு அப்படியே வாயடைச்சு போய் உட்காந்துருக்க, இனி என்ன பண்ண போறேன்னு தெரியல, அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் போச்சு, இங்கே நகை விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியல, அது மட்டும் தெரிஞ்சிச்சு இனி என்னை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல, இனி என் பக்கம் கூட அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலும்.